ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம திருக்குறள் விளாக் சீரிஸோட 2வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சின்ன கேள்வி, நம்ம லைஃப்ல எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம்? ஸ்கூல்ல கத்துக்கிறோம், காலேஜில் கத்துக்கிறோம், ஆஃபீஸில் கத்துக்கிறோம், யூடியூப்ல கூட கத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம கத்துக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம வாழ்க்கையை மாத்துதா? இந்த ஒரு கேள்விக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் ஒரு அழகான பதில கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, கற்றதனால் ஆய பயனன்குள் வாளறிவன் நட்டால் தொழார் எனின். இந்த குறளை முதல்ல கேட்டா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த அர்த்தம் ரொம்ப அழகு. இந்த குறள் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்குது. அது என்னன்னா, படிக்கிறது முக்கியம், அறிவு வளர்க்கறதும் முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் அந்த அறிவை சரியான வழியில பயன்படுத்துறது. ஒரு டாக்டர் படிச்சிருக்காருன்னா அவரோட அறிவு மக்களை காப்பாற்றுறதுக்கு பயன்படணும். ஒரு டீச்சர் படிச்சிருக்காருன்னா அவரோட அறிவு மற்றவங்களை வளர்க்கணும். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம குணத்தையும் நடத்தையும் வாழ்க்கையையும் நல்லதா மாற்றணும். நம்ம கையில போன் இருக்கு, அது நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். முடிவு நம்ம கையில தான் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி அறிவு எல்லாருக்கும் கிடைக்கலாம். ஆனா அந்த அறிவை நல்லதுக்கு பயன்படுத்துறவங்க தான் உண்மையிலேயே பெரியவங்க. அதனால இன்னைக்கு நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டா அதை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமா மாத்துங்க. அப்போதான் நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சமையல் ரெசிபி பார்க்கறது ஒரு விஷயம், ஆனால் சமையல் பண்ணுறது தான் அனுபவம். அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கறது ஒரு விஷயம், ஆனால் அந்த மோட்டிவேஷனை ஆக்ஷனாக மாற்றுறது தான் வெற்றிக்கு முதல் படி. அதனால் இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க. அதை நாளைக்குன்னு தள்ளி போடவே போடாதீங்க. இன்னைக்கே அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிங்க. அப்போதான் நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இதுதான் 2வது திருக்குறள் நமக்கு சொல்லும் அழகான வாழ்க்கை பாடம். உங்களுக்கு இந்த குறள் பிடிச்சிருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சரிங்க மக்களே, இந்த வீடியோல ஓடின பேக்ரவுண்டுக்கும் நான் சொன்ன திருக்குறளுக்கும் சம்பந்தம் தேட ஆரம்பிச்சிருந்தா உங்க முயற்சிக்கு நன்றி. அது சும்மா நம்ம விளாக் தான். நாளைக்கு இன்னொரு விளாகும் இன்னொரு திருக்குறளும் சேர்ந்து சந்திப்போம். ஓகேவா?